பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாச வாழ்க்கை என்பது ஓட்டப்பந்தயத்தை போன்றது மட்டுமல்ல, அது ஒரு போர்க்களம். நீங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10-18 வசனங்களை பார்த்தீங்கன்னா, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கான் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை வாசித்தேன் அல்லவா? எத்தனை காரியங்கள் உள்ளடக்கியது. நம்முடைய போராட்டங்கள் யாரோடு? யோசித்து பாருங்கள். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்லையா, துரைத்தனங்களோடு அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நமக்கு விரோதமாக ஒவ்வொரு நாளும் நம்மோட போர் செய்யும்படிக்கு ஆவின் மண்டலங்களிலே சில அசுத்த ஆவிகளினுடைய போராட்ட கிரியைகள் நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதான் நம்ம பார்த்தோம், பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்படின்னா நாம இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கல அப்படின்றது தான் இந்த வேத வாக்கியம் சொல்லுது. ஆனா இதை ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, இது எல்லாத்தையும் நம்மளால முடியாது. நமக்கு உதவி செய்யும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் நம்மை பாவத்திற்கு விலக்கி நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லியிருக்கிறார். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா உங்களுக்கு என்னப்பா வெளிநாட்டு ஃபண்டு வருது, நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க அப்படின்றலாம் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. நீங்கள் ரொட்டிக்கு மாறினவங்க, இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன வார்த்தைகளை பேச முடியுமோ, என்னென்ன வார்த்தைகளை சொன்னால் நாம் நம்மளை மனமடிவாக்க முடியுமோ அவ்வளவு வார்த்தைகளை உலக மனுஷர்களோ அவிசுவாசிகளோ நம்மளை பார்த்து பேசுவாங்க. ஆனால் இது எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் சகித்தாள வேணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அவருக்கு பிரியமானதாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சத்துருக்களுடைய கிரியைகளோடு எதிர்த்து நிற்கக்கூடியதாய் காணப்படணும். எதிர்த்து நிற்கிறதுனா நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நாம் ஒன்றும் எதிர்த்து நிற்கவில்லையா. அப்படின்னா இப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் இருக்குது. அவரை சார்ந்து கொள், அவருடைய அன்பை பிடித்துக்கொள், அவருடைய அன்பிலே வளரு. இவைகள் எல்லாவற்றிலையும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம பிசாசோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை நாம தரித்து கொள்ள வேணும். ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நாம இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை என்றதை மறந்துடாதீங்க.
நமக்காக பரிசுத்த ஆவியான அவர் நமக்காக யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் நமக்காக அங்க பரிந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. மறந்து போகாதீர்கள். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலியமாய் நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில எங்களுடைய சுய சித்தத்தின்படி போராட்டுகிற போராட்டம் அல்ல, ஆவியானவரை சார்ந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் எங்களை மாற்றி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும். ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய அன்பிலே வேரூன்றி நிற்க உதவி செய். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.